வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் ஸ்டைல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே 3 தக்காளி எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் அதுவும் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம் வச்சுருக்கிறேன். பட்டை லவங்கம் வச்சுருக்கேன். 15-20 அளவுக்கு முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கிறேன். பட்டர் ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ செய்முறை பார்க்கலாம். இப்போ நம்ம பாலில் ஊற வச்சோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அந்த எடுத்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதோ நான் இப்போ சேர்க்குறேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்டவ்வில் நான் ஒரு கடாய் வச்சு பட்டர் 4 பீஸ் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் 2 பீஸ் இதில் சேர்த்து விடுறேன். இந்த கடாயில் சேர்த்துட்டு இது மெல்ட் ஆன உடனே நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்கணும். பட்டரில் வதக்கணும்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நான் வெங்காயம் சேர்த்து விடுறேன் பாருங்கள். நம்ம வதக்கி அரைக்க போகிறதுனால நம்ம பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இதை நம்ம பட்டரில் நல்லா போட்டு வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது மாதிரி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகும். திரும்ப பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து விடுறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு திரும்ப தக்காளி சேர்த்து விடணும். தக்காளி சேர்த்து நான் மறுபடியும் வதக்கி விடுறேன் பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினாதான் நம்மளுக்கு அந்த ரா ஃப்ளேவர் போனால் தான் நம்மளுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து விடுறேன். கல் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். எந்த உப்பு உபயோகப்படுத்துகிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது நம்மளுக்கு அது நல்லா கொஞ்சம் வதங்கி வரும். உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வதக்கி விடணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் பாருங்கள். நம்ம எடுத்து வச்ச 1 ஸ்பூன் சில்லி பவுடரில் சேர்த்து வதக்கி விடுறேன். அந்த சில்லி பவுடர் சேர்த்து இந்த பட்டரில் நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறணும். இது ஆறின பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா ஆறின பிறகு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு நம்ம இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும்.
இது மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு நான் 4 பட்டர் வச்சுருந்தேன் இல்லைங்களா, 4 ஸ்லைஸில் முதல்ல 2 போட்டுட்டேன். திரும்ப இருந்த 2 பட்டர் இப்போ போடுறேன் பாருங்கள். இது பட்டர் போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பட்டை லவங்கம் சேர்த்து விடுறேன். எடுத்து வச்ச பட்டை லவங்கத்தை இதில் சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு அது பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி கலக்கி விடணும். நான் இதில் ஆயிலெலாம் சேர்க்கலை, வெறும் அந்த பட்டர் மட்டும்தான். நல்லா சேர்த்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுது முந்திரி பருப்பு பாலில் ஊற வச்சு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் இதில் சேர்த்து விடணும். அந்த விழுதை முந்திரி பருப்பு விழுதை வந்து சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். இப்போ நான் எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விடுறேன். இது வந்து சப்பாத்திக்கு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஃபீல் தெரியும். இப்போ கொதிக்குது பாருங்கள். கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பன்னீர், அதை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து விடணும். உடையாமல் பக்குவமாக ஒன்று ஒன்றா அதில் அந்த இதுவில் சேர்த்து விட்டுடணும். விழுதலை இதை நான் இப்போ அடுக்கி விடுறேன் பாருங்கள். இப்போ பன்னீரை நான் அந்த இதில் சேர்த்துட்டேன், விழுதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு அது கொதிக்கணும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து விடுறேன். அது நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நம்ம பக்குவமாக கிளறி விடணும். அந்த சுகர் வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு சேர்க்கறது, வேணும்னா சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் சேர்த்து விட்டுருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இது செய்யும்போது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். லோ ஃப்ளேமில் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஸ்லோவாக பக்குவமாக கிளறி விட்டு நம்ம இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நம்ம நல்லா தூளாக்கி மேலே வந்து நம்ம போட்டு விட்டுடணும். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் மேலே தூவி விடணும். தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது கொதிச்சா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.